கிருஷ்ணகிரி மாவட்டம் எருமாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீ பட்டாளம்மன் ஸ்ரீ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறைக்கான அமைச்சர் சேகர்பாபு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான 1,69,000 ஏக்கர் விளைநிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு 6,775 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளது என்று கூறினார். ஊத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் ஏற்பட்ட வெள்ளச்சரிவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரின் குடும்பத்தினருக்கு தமிழக முதல்வரின் நிவாரண நிதியாக ரூபாய் 3 லட்சத்திற்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் சரையு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அணையின் பாதுகாப்பினை கருதி ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் சரையு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஓசூர் வன கோட்டப்பகுதிக்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை கண்காணித்து அவைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கான கட்டுப்பாட்டு மையம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓசூர் வனக்கோட்ட அலுவலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. தேன்கனிக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் சாந்தி கலந்து கொண்டு கட்டுப்பாட்டு மையத்தினை திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு 627 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பெங்களூருக்கு 4 கூடுதல் பேருந்துகளும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கும் வகையிலான 2 புதிய பேருந்துகளையும் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கடந்த வாரம் தொடங்கி வைத்தார். ஊத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட மூன்றாம்பட்டி கிராமத்தில் இலங்கை தமிழர்களுக்கான குடியிருப்பு பகுதிகளில் கட்டப்பட்டு வருகின்ற 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 148 வீடுகள் கட்டும் பணியினை மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கல்விக்காக அதிக அளவு நிதி ஒதுக்கப்படுவதாக மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு 6,000 மாணவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக காவேரிப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட ஆட்சியர் சரையு நிவாரணம் மற்றும் சுகாதார பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சிறுதானியம் குறித்த 2 நாள் விவசாய கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சரையு கலந்து கொண்டு கண்காட்சியினை தொடங்கி வைத்தார். இதில் சிறுதானியங்கள் குறித்த 100 அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் 10 பேர் கொண்ட ஒரு குழுவினை அமைத்து நவீன சமையலகம் அமைப்பதற்கு விண்ணப்பித்தால் தமிழக அரசின் நிதி உதவியாக 3 லட்சம் ரூபாய் பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரையு அறிவித்துள்ளார். எனவே விருப்பம் உள்ளோர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்தை இந்த மாத இறுதிக்குள் அணுகலாம் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கர்நாடகா வனப்பகுதிகளில் இருந்து ஓசூர் வனப்பகுதிக்குள் வருகின்ற யானைகள் குறித்து நேரில் பார்வையிட்டு அதை தடுப்பதற்கான ஆய்வுப் பணிகள் கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகம் மற்றும் கர்நாடக வனப்பகுதியின் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் பணிபுரிவோர் நலவாரியங்களில் சேர்ந்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரையு கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேவாலயங்களில் பணிபுரிவோர் தங்களுடைய முழு விவரங்களுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்தை வருகின்ற 30ஆம் தேதிக்குள் அணுகலாம் என தெரிவித்துள்ளார்.